அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை சதுர்த்தசி ஆயில்யம் நட்சத்திரம் மகா சிவராத்திரி கூடிய நல்ல நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 9வது மாதமான செப்டம்பர் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியனுடன் புதன், கன்னியில் சுக்கிரனுடன் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும், மீனத்தில் ராகு என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த 2024ஆம் ஆண்டின் 9வது மாதம் தான் செப்டம்பர் மாதம். நவ கிரகங்களின் தலைவன் சூரியன் ஆட்சி பெற்ற நிலையில் பயணம் செய்யும் சிம்ம மாதமும், புதன் உச்சம் பெறும் கன்னி மாதமும் இணைந்த மாதம் இந்த செப்டம்பர் மாதம். இந்த மாதத்தில் புத ஆதித்ய ராஜயோகமும் சுக்கிர ஆதித்ய ராஜயோகமும் செயல்படும். மேலும் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி, அதாவது ஆவணி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி பகல் 1:48 மணிக்கு துவங்கி செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி பகல் 3:38 வரை மட்டுமே சதுர்த்தி திதி உள்ளது. செப்டம்பர் 6ஆம் தேதியே சதுர்த்தி திதி துவங்கினாலும் செப்டம்பர் 7ஆம் தேதி தான் சூரிய உதய காலத்தின் போது சதுர்த்தி திதி உள்ளது. அதனால் அந்த நாளையே விநாயகர் சதுர்த்தி நாளாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்று சனிக்கிழமை என்பதால் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலமும், 1:30 மணி முதல் 3 மணி வரை யமகண்ட நேரமும் உள்ளது. இதனால் இந்த நேரங்களை தவிர்த்து பகல் 1 மணிக்கு முன்பாக விநாயகர் வழிபாட்டினை செய்வது சிறப்பு. விநாயகர் ஞானத்தின் வடிவமானவர், பிரணவ மந்திரமான ஓம்கார வடிவமானவர். விநாயகரை வழிபடுவதால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை. தடைகள் துன்பங்களை விலக்கி மகிழ்ச்சியையும் வெற்றியையும் ஞானத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய கடவுள் விநாயக பெருமான். எந்த ஒரு செயலை துவங்குவதற்கு முன்பும் விநாயக பெருமானை வழிபட்ட பிறகு துவங்கினால் அதில் நிச்சயம் வெற்றியே கிடைக்கும். தடைகள் ஏற்படாது. களிமண், மஞ்சள், சாணம், சந்தனம் என எதை கொண்டும் பிள்ளையாரை பிடித்து வைத்து அதற்கு 2 அருகம்புல் வைத்து வணங்கினால் அவற்றில் எழுந்தருளி அருள் செய்யக்கூடிய எளிமையான கடவுள் விநாயகர். மேலும் இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் செப்டம்பர் 19ஆம் தேதி புதன் தனது சொந்த வீடான கன்னி ராசிக்கு செல்கிறார். அதே போல செப்டம்பர் 19ஆம் தேதியே சுக்கிரன் தனது ஆட்சி வீடான துலாம் ராசியில் சஞ்சரிக்கின்றார்கள். புதன் மற்றும் சுக்கிரன் இருவரும் தனது ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். புத பகவானை ராசிநாதனாக கொண்ட ராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசியிலேயே கேதுவும் சுக்கிரன் சஞ்சரிக்கின்றார்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். 7ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் குரு பகவான், 10ஆம் இடத்தில் செவ்வாய், 12ஆம் இடத்தில் சூரியனுடன் புதன் சஞ்சரிக்கின்றார்கள். மேலும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அவரை பார்க்கிறார். இந்த பகை கிரகங்களின் பார்வை அவ்வளவு நல்லதல்ல. விரையாதிபதி சூரியன் பலம் பெற்று பார்ப்பதால் விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம் பற்றிய சிந்தனை அலைமோதும். ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் திடீர் மாற்றம் ஏற்பட்டு மன சஞ்சலத்தை உருவாக்கும். சூரியனுக்கும் சனிக்கும் உரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலம் சந்தர்ப்பங்களை சாதகமாக்கிக் கொள்ளலாம். அதே நேரத்தில் கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட்டால் வெற்றி வாய்ப்புகளை வரவழைத்துக் கொள்ளலாம். மேலும் மாத தொடக்கத்தில் கன்னி ராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கின்றார். அங்கு அவர் நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 2-9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கும். பக்கபலமாக இருக்கும் நண்பர்கள் உங்களை விட்டு விலக நேரிடும். அரசியல் களத்தில் உள்ளவர்கள் அதிரடியான திருப்பங்களை சந்திப்பீர்கள். பெற்றோர் வழியிலும் மற்றொரு வழியும் பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். குடும்பத்தில் 3ஆம் நபரால் குழப்பங்கள் ஏற்படும். எனவே கவனம் தேவை. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் ஆதரவு குறையும். சக பணியாளர்களை நம்பி செயல்பட இயலாது. இந்த காலகட்டத்தில் பொறுமை மிக அவசியம். மேலும் மாத தொடக்கத்தில் மிதுன ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 3-8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் தொழில்
தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் தொழிலில் சில இழப்புகளை சந்திக்க நேரிடும். கூட்டாளிகளை நம்பி ஏமாறும் சூழ்நிலை உண்டு. உடன்பிறப்புகள் உங்கள் மீது பழி சுமத்தலாம். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு கோரிய அங்கீகாரம் கிடைக்காது. தொழிலில் பணியாளர்களால் சிறு சிறு பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். இடம் பூமி வாங்கியதில் வில்லங்கங்கள் ஏற்பட்டு மனக்கவலையை அதிகரிக்க செய்யும். எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டிய நேரம் இது. மேலும் மாத தொடக்கத்திலேயே சிம்ம ராசியில் புதன் சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கும் அதிபதியாக விளங்கும் புதன் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவர் ஆவார். அவர் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் நல்ல நேரம்தான். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும். கூட்டுத் தொழிலில் மாற்றம் ஏற்படும். ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுக்கு அரிய யோசனைகளை வழங்குவார்கள். உத்தியோகத்தில் கேட்ட சலுகைகள் கிடைக்கும். ஆரோக்கிய தொல்லை அகலும். எப்பொழுதும் உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் குவியும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். மாணவ மாணவிகள் எதிர்பார்த்த இலக்கை அடைவீர்கள். பெண்களுக்கு குடும்பச் சுமை கூடும். குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். மேலும் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் 9ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். அறிவு, ஆற்றல், பண்பு, பணிவு, திறமையுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பீர்கள். ஒரு நொடியில் உணர்ச்சி மிகுதியால் கோபப்பட்டதால் அதை உடனே புத்தி கூர்மையால் சரி செய்வதில் திறமை உள்ளவர்கள் நீங்கள். யாரை எங்கே எப்படி எவ்வாறு அவர்களிடம் பணிகளை செய்து கொள்வது என்பதை நன்கு உணர்ந்து அவர்களை உங்கள் வசப்படுத்தி காரியங்களை சாதுரியமாக செய்து வருவீர்கள். முன்கூட்டியே எதிர்வரும் பலாபலன்களை நன்கு உணர்ந்து கிரகித்து அவற்றுக்கு தக்கவாறு முடிவுகளை எடுத்து வெற்றி காண்பீர்கள். குடும்ப நிர்வாகமாகட்டும், வேலை, பைனான்ஸ், கிராம தலைவர் போன்ற தலைமை பதவிக்கு தகுந்தவர்கள். உங்கள் சொல்வாக்குக்கு மற்றவர்கள் கட்டுப்பட்டு நடப்பவர்களாக இருப்பார்கள். உங்கள் திறமை நீங்கள் அறிய வாய்ப்பு இல்லை. உங்களின் சுகாதிபதியும் கலத்திராதிபதியுமான சுபராகிய குருபாக்கியம், பிதுர், குரு உபதேசம், தர்மம், ஞானம் போன்ற ஸ்தானத்தில் அமர்ந்து உங்களை பார்வையிடுவதால் குரு அருள், திருவருள் என்ற சொல்லுக்கு இணக்கமாக ஒப்பற்று சிறந்து நேர்மை தவறாது கடமைகளை தவறாது செய்து வருவீர்கள். கூட்டாளி மாரகம், கலத்திரம், ருணரோகஸ்தானத்தில் பாப கிரகங்கள் நிற்பதால் உறவினர் நண்பர்களிடம் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி இடையே சில சச்சரவுகள் தோன்றி மறையும். மனஸ்தாபங்களுக்கு இடம் கொடுக்காமலும் உணர்ச்சி வசப்படாமலும் கவனமுடன் இருப்பது சிறந்தது. வீண் விரயம் செய்யாத நீங்கள் ஆடம்பரங்களுக்கு விரயம் செய்வதை தவிர்த்தால் தனவரவு திருப்தி தரும். திருமண தடைகள் ஏற்பட்டு பின்னர் திருமண யோகம் உண்டாகும். தந்தை வழியில் ஆதாயம் கிடைக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் மதிப்பு கூடும். புகழ், கௌரவம், அந்தஸ்து, செல்வாக்கு அதிகரிக்கும். ஆன்மீக சிந்தனைகள், பெரிய குருமார்களின் சந்திப்பு, ஆன்மீக பயணங்கள் செய்து வருவீர்கள். உடல் உபாதையில் அடிவயிறு, நரம்புகளின் பிணிகள் ஏற்படும். தகுந்த மருத்துவ செலவுகளால் ஆரோக்கியம் உண்டாகும். பெண்களுக்கு பாசம், நேசம், பண்பு, ஒழுக்கம், நேர்மை, கடமைகளை தெள்ள தெளிவாக செய்து முடித்தல் போன்ற ஒப்பற்றவர்களாக விளங்கும் தருணம். உத்தியோகம், உயர்வு, புகழ், கௌரவம் உண்டாகும். நண்பர்களிடம் சில தவிர்க்க முடியாத இன்னல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். இதனால் அமைதியுடன் தன் பணிகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிப்பதால் நிலைமைகளை சமாளித்து புகழ் பெறலாம். மாணவர்களுக்கு கல்வித்தரம் உயரும். உயர்கல்வியில் அதிக நாட்டம் உண்டாகும். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதை நினைவில் கொண்டால் மேலும் வளர பயன் தரும். அரசியல்வாதிகளுக்கு ஆர்வ மிகுதியால் தகுதியை விட கூடுதல் செலவுகளை செய்து உடன் இருப்பவர்களை மனம் குளிரச் செய்வீர்கள். அரசியலில் உங்கள் நிலை உயர்வாக இருக்கும். புதன்கிழமை தோறும் மகாவிஷ்ணுவிற்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். இந்த மாதம் முடிந்த அளவு அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து வாருங்கள். உங்கள் பகுதிக்கு அருகில் உள்ள எந்த குருஸ்தலத்திற்கும் நீங்கள் செல்லலாம். வியாழக்கிழமைகளில் நவகிரகம் உள்ள எந்த கோவில்களுக்கும் சென்று வரலாம். மாலை நேரங்களில் லலிதா சகாஸ்கர நாமம் கேட்கலாம். பௌர்ணமி நாட்களில் சத்தியநாராயண பூஜை செய்யலாம். உங்கள் பொருளாதாரம் நன்றாக இருக்க வெங்கடாஜலபதியை வணங்குங்கள். நேர்மறை ஆற்றலை மீண்டும் பெற போதுமான பிரார்த்தனைகளை மற்றும் தியானங்களை நீங்கள் செய்யுங்கள். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவியும் ஏழை பெண்களுக்கு திருமண உதவியும் செய்து வாருங்கள். இந்த செப்டம்பர் மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும்.